கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறான். இரவும் பகலும் தியானிக்கிறான். நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்ட மரம் போல் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வாய்க்குமே. தன் காலத்தில் தன் கனியை தருவான். அதனிலை உதிராது உதிராது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வாய்க்குமே. துன்மார்க்கரோ அப்படி இல்லை, அப்படி இல்லை. காற்று பறக்கடிக்கும் பதரை போல் நியாய தீர்ப்பில் நிலைக்க மாட்டார்கள். நீதிமான்களின் சபையில் நிற்க மாட்டார்கள். துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாதவன் பாவிகளின் வழியில் நில்லாதவன். பரியாசக்காரரோடு அமராதவன் அவன் பாக்கியவான் பாக்கியவான். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிவார். துன்மார்க்கரின் வழியோ அழியும் அழியும் அழியுமே. சமாதானம் சமாதானம். ஆமென். Mm-hmm.
பரிசுத்த ஆவியே எழுந்தருளும் பரலோக கினியாய் எம்மை நிரப்பும் பரிசுத்த ஆவியே எழுந்தருளும் பரலோக கினியாய் எம்மை நிரப்பும் வல்லமையோடு வாருமே வரங்களாலே எம்மை நிரப்புமே வாருமே தூய ஆவியே தருமே உந்தன் பலத்தையே ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் ஒவ்வொரு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே தொண்ட நேரப்படி 6:45 மணிக்கு ஆரம்பமாகின்றன. இந்த நிகழ்ச்சி அநேக தேசங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவாராக. இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். இன்றைய நாளே ஆரம்ப ஜெபம் பிரதர் மகேந்திரன், ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா, வேதத்தியான பகுதியை இன்று நடத்துகிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அதனைத் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார். வேதத்தியான பகுதியை நடத்தி முடிவிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிப்பார். உடலுக்கான ஜெபம் பிரதர் மகேந்திரன். 7:30 மணிக்கு இன்றைய நாளே முதலாவது செய்தி சிவிசேகி ஜஸ்டினா, ஸ்காபரோ ஒன்டாரியோ. 8 மணிக்கு சிஸ்டர் கிரேஸ், ஸ்காபரோ ஒன்டாரியோ. 8:30க்கு பாஸ்டர் ஞானப்பிரகாசம், கொழும்பு, ஸ்ரீலங்கா. 9 மணிக்கு பாஸ்டர் சாமுவேல் ராஜ், பட்டிக்குளம். கடைசி செய்தியாக 9:30க்கு பாஸ்டர் ஆண்டன் தாஸ்நாயகம். இன்றைய நாளே ஆரம்ப ஜெபத்தை எடுப்போமா? ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே, இந்த மாலை காலை இரவு வேளையிலே சங்கம வானொலி நடத்துகின்ற இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நீர் இன்றைய நாளிலே இப்போது ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உலகமங்கும் இந்த தொனியை கேட்க நீ கிருபை செய்து அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்ய நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நிகழ்ச்சி தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி ஆவியானவரே உமது பிரசன்னத்தால் மூடும். ஆணிவாந்த கரத்தால் சங்கமா வானொலி நிலையத்தை அரவணையும் ஆசீர்வாதையும் ஆண்டோரே. இன்றைய நாளிலே உம்மை நோக்கி ஓடி வந்து துதித்து ஆராதித்து பாடலை பாடி வேதத்தியான பகுதி எடுக்கிற தேவ பிள்ளைகள், நீர் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஓடி வருகிறார் சுவாமி. தாழ்ந்து கொடுக்க பாதபடியில ஓடி வந்து நிற்கிறார் சுவாமி. கண்ணோக்கி பாரும் உமது பிள்ளைகளே, அவர்களை ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியங்களையும் ஆசீர்வாதம், குடும்பங்களை ஆசீர்வாதம், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், இந்த பரம்பரையே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது நாமம் மாயப்பட வேண்டும், வார்த்தையில் விதைக்கப்பட வேண்டும்,
துதி சோஸ்திர பாடல் சத்தம் உலகமங்கும் தொனிக்க வேண்டும் என்று பாரத்தோடு வாஞ்சியோடு ஓடோடி வந்திருக்கிறாள் சுவாமி. இந்த பிள்ளைகள் ஆவியானவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிரசன்னத்தை ஊற்றும். ஆவியானவரே ஒரு பிரசன்னத்தை இந்த பிள்ளைகள் மீட்டும். எங்கே 2 3 பேர் கூடுகையில் நீர் எங்களோட கூட இருப்பேன் என்றவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் சுவாமி. சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னவர் நீர் ஆண்டவரே. வாக்கு தத்தம் தந்த தெய்வமே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னவர் நீர் ஆண்டவரே. இந்த நேரத்திலே முது பிள்ளைகள் வந்து முது நாமத்தை மயப்படுத்த வந்திருக்கிறார்கள். வார்த்தையை விதைக்க, வார்த்தையை கேட்க வந்திருக்கிறார்கள். தாளந்தை கொடுக்க வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன் ஐயா. இந்த நேரத்தை ஒரு அக்கினி அபிஷேகத்தால் ஒரு பிள்ளைகளை தொட்டல்ல வேண்டுமாக செபிக்கிறேன் ஐயா. தாளந்து கொடுக்கிற சிஸ்டர் டொலியை நினைவு கூறுகிறோம். அந்த மகள் கதைக்க முடியாது, த்ரோட் இன்ஃபெக்ஷனாலே அவதிப்படுகிறார் சாமி. அந்த மகளை ஒரு ஆணிவாத கரத்தால் ஆசீர்வதியும், ஆணிவாத கரத்தால் ஆசீர்வதியும் பரிசுத்தக்கூடும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் தொண்டையிலிருந்து வெளியேறும்படி கட்ட விடுகிறேன் சாமி. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து ஒரு நோய்களை எல்லாம் குணமாக்கி அவர் பிராணை அழிவுக்கு தைக்கி விலக்கி இந்த வீட்டு கிருவஞ்சாலும் இறக்கத்தினால் முடிசூட்டி ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்த சுயமா இருக்கிறது சொன்னவரே. தலைமுறை குணமானோம், தலைமுறை குணமானீர்கள் சொன்னீரே. அந்த வார்த்தை அந்த சகோதரர் டொல்மீது தள்ளிக்கிறோம் சுவாமி. சத்துருவே உனக்கு அதிகாரம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சரீரத்தில் தொட அதிகாரம் கிடையாது. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே இந்த மகளை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொண்டிருக்கிறேன் சுவாமி. ஆமா ஆண்டவர், உமகதில் ஆண்டவரே. தாழ்ந்த கொடுக்கிற பிள்ளைகள், முயற்சி நடத்துகிற பிள்ளை ஆண்டவரே, அவரை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற சுவாமி. ஐயா, அந்த மாலுக்கு ஒரு சுகத்தை கொடும், பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளை கொடுக்க வேண்டுமாக செய்யும். தொடர்ந்து தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள், அது மட்டும் இல்லை சுவாமி, மறு உழைப்பை கேட்கிற பிள்ளைகளே நீர் ஆசீர்வதித்து ஐயா, அந்த சனிக்கிழமை நடக்கிற உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே தேவ செய்து கொடுக்கிற ஹெப்சி டேவிட் அந்த மகளையும் ஆசீர்வதித்து, அந்த நாளையும் ஆசீர்வதித்து, இன்றைய நாளையும் ஆசீர்வதித்து தந்தருமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கருணா அழைக்க போறோம். சிஸ்டர் கருணா சமூகம் தந்து ஜெபம் பண்ணி நாடுகளுக்காக பாடப்பட்டு ஜெபம் பண்ணி ஒரு பாடலை பாடி தேவன நாமத்தை மகிமைப்படுத்த வருகிறார் சிஸ்டர் கருணா, ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. அந்த மகளை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட். இந்த நாளிலே ஜெபத்தை எடுத்து பாடலை பாடி தேவன நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன். நன்றி அப்பா, நன்றியோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். உன்னதமான தகப்பனே, உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவரே, அப்பா தகப்பனே, உண்மையாக உமக்கு செவி கொடுக்கும் போது மேன்மையாக நீர் வைக்கிறவராயிருக்கிறீர் சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீர் கனப்படுத்துகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக நீர் பலனளிக்கிறவராயிருக்கிறீர். உண்மையாய் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு நீர் சமீபமாயிருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, உண்மை உள்ளவர்களோடு நீர் எப்போதும் கூட இருக்கிறவர். தலைமுறை தலைமுறைக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறவர்களை நீ தெரிந்து கொள்ளுகிறார். அவரோடு கூட இருக்கிறவர். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னுடைய வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியே உம்முடைய நோக்கம் எப்போதும் உமக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது என்று நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பூமியில் மனிதனை நீர் உற்று நோக்குகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை நீர் நினைக்கிறதுக்கு நாங்கள் மாத்திரம் சுவாமி. நீர் எப்போதும் எங்களை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சௌரன் லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர்
தேவ பலத்தை கொடுக்கும்படியாய் மனித தயவை உண்டாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தள்ளுங்க. குடும்ப காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அது போல மகேந்திரனங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாய் சுகம் பலம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல வரப்போற சௌரிகளும் ஒருவரையும் உங்களுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக சௌரி டோலிக்காக ஜெபிக்கிறோம். சுகவீனமாயிருக்கிற அந்த சகோதரிக்கு நீர் கத்தர் தொட்டு சுகமாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க கத்தாவே, அவருடைய தொண்டையில இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க போகட்டும். உங்களுடைய ஆணிப்பா இந்த கரங்களினாலே தொட்டு சுகமாக்க வல்லமை உள்ள தகப்பன் நீர். ஆண்டவரே அப்பா, அப்பா சுவாமி, ஒவ்வொருவருக்கும் நீர் அதிகாரம் கொடுத்த தகப்பன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்கிறோம் அதை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னபடி சௌரிக்கு சுகத்தை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திலே சுகத்தை உண்டாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து எல்லா காரியங்களிலும் சௌரியோடு கூட இருங்க. குடும்ப காரியங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. அது போல தகப்பனே, ரஞ்சினி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஸ்வாலங்காவுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் சௌரி கிரேசுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இதுவரை சௌரிகளை உடைய ஊழியத்துக்காக நீர் பயன்படுத்தி வருகிறீர். தொடர்ந்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா மன விருப்பங்களையும் நிறைவேற்றுங்க. தொடர்ந்து உடைய திருப்பாதத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அது போல அப்பா, ஊழியங்களை செய்கிற ஒரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் பலமாய் இறங்கட்டும். ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய திருக்கரத்திலே வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தங்களுடைய பெற்றாரோடு சேர்ந்து அப்பா, உம்முடைய சத்தியத்தை அறிவிக்கும்படியாய் நீங்க பயன்படுத்துங்க. இருதயங்களிலே பேசுங்க. இந்த உலக காரியங்களை விட்டு அகன்று போகும்படியாய் பிரித்து அவர்களை நீர் உமக்கென தெரிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்ற உம்முடைய வார்த்தையும்படியே அப்பா, நீர் நீதிமான்களை குறித்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, அவர்களை உண்மையுள்ளவர்களாக உம்முடைய சன்னிதானத்திலே வைத்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை தேடி போகும்படியாய் கத்தர் நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் அவைக்குரிய தகப்பனாய் தாயாய் அவர்களோடு கூட இருந்து அன்பு காட்டி அரவணைக்கும் ஒரு பாதையை நீங்க காட்டும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. அவர்களையும் அவருடைய சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய இரத்தத்தினாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னங்க தாவேஸ்டவில் சொன்னங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட சிருஷ்டிகளுக்குள்ளே கத்தாவே அந்த ஜனங்களை சிறு கூட்டமாய் நீங்க அழைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, வனாந்தரத்தில் திராட்சை கொலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன் என்று சொன்னவங்க நீங்க தானே. ஆண்டவரே, அது போல அந்த ஜனங்கள் கைவிடப்படாதபடி நம்முடைய வருகைக்கு முன்பாக ரட்சிப்பு காணும்படியாய் எருசலேம் நகரத்துக்காக இஸ்ரவேல் மக்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். உடைய பாதத்தில் வைக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேலிலே நீர் மகிமைப்பட போகிற நாட்கள் நெருங்குகிறது. ஆண்டவரே, எல்லா பொல்லாங்கானவர்களின் கரங்களுக்குள்ளே இந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குழந்தைகளை பாதுகாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சாத்தானுடைய கரங்களிலே கத்தாவே இந்த ஜனங்கள் அல்லல்பட்டு போகாதபடி அப்பா உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளும்படியாய் அவர்களுடைய இருதயங்களிலே பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இழுத்துக் கொள்ளுங்க, உம்முடைய அன்பின் கயிறுகளினால் கட்டி அணைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா, உண்மை முடியாதபடி தடைப்பட்டிருக்கிற எல்லா மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற இந்த உலகத்தின் காரியங்கள் இருந்த ஜனங்கள் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் அயலுள்ள ஒரு தேசத்து மக்களும் கத்தாவே உண்மை அறிய முடியாதபடி தடைப்பட்டிருக்கிறது எல்லா பொல்லாத சிந்தனைகளும் எல்லா பொல்லாத காரியங்களிலும் அந்த ஜனங்களை நினைவேப்பட்ட அந்த ஜனங்களை பாதுகாத்தது போல இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் அறியாத அந்த ஜனங்களையும் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, 5 கண்ட மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினாலே மீட்கும்படியாய் இந்த உலகத்துக்கு நீங்க வந்தீங்க என்பதை ஒவ்வொரு ஊழியக்காரர் மூலமாய் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க. எல்லாரையும் உம்முடைய சத்தியத்துக்கு நேராக வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்.
கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த எரிகிற அக்கினிக்கு கத்தாவே நீங்க விடுதலையாக்கி இந்த தேசத்தை பாதுகாக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த தேசத்தை பாதுகாக்கும்படியா எல்லா நாடுகளிலிருந்து வந்திருக்கிற எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க. அவருடைய குடும்பங்களை விட்டு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, நினைத்தருளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அது போல இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே நீதியை நிலைநாட்டும்படியாய் முயற்சி எடுக்கிற எல்லா காரியங்களிலும் உதவி ஒத்தாசையா இருங்க ஆண்டவரே அப்பா. ஆளுகை செய்கிறவர்களோடு நீதியாய் ஆளுகை செய்யும்படியாய் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க அப்பா. நீதி நியாயம் செய்யும்படியாய் எல்லாருடைய இருதயத்தில் பேசும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த தேசத்தை கழுவி சுத்தம் பண்ணுங்க அப்பா. ரத்த கரைகளால் சூழப்பட்ட அந்த தேசம் இன்றைக்கு கத்தாவே உம்மால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கத்தாவே அந்த இடத்துல செய்கிற எல்லா பொல்லாங்களுடைய காரியங்கள்ல இருந்தும் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க இந்த நாளும் கத்தாவே. எல்லா கருவிகளோடும் கூட இருங்க, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் ஒவ்வொரு விதத்திலும் பேசும்படியாக கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்தினிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இயேசு ராஜா ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. என் நேசர் நீர்தானையா, என்னை தேற்றிடும் எனதேசையா. என் நேசர் நீர்தானையா, என்னை தேற்றிடும் எனதேசையா. சாரோனின் ரோஜா லில்லே புஷ்பமே, சாரோனின் ரோஜா லில்லே புஷ்பமே, சீக்கிரம் வாரும் ஐயா, ஐயா சீக்கிரம் வாரும் ஐயா. இயேசு ராஜா ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. உளையான சேற்றினன்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீர். உளையான சேற்றினன்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீர். அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது, அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது, அன்பாலே அணைத்து கொண்டீர் ஐயா, அன்பாலே அணைத்து கொண்டீர். இயேசு ராஜா ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. ஆபத்து காலத்திலே நல்ல அனுக்கிரக துணையும் நீரே. ஆபத்து காலத்திலே நல்ல அனுக்கிரக துணையும் நீரே. அன்பே என்றீர், மகளே
ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா, ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. Praise the Lord, uncle. ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர் கருணா. இன்றைய நாளை ஆரம்ப ஜெபத்தை எடுத்து சிஸ்டர் டொலிக்காக பாடப்பட்டு கண்ணீரோடு ஜெபித்து இயேசு ராஜா ஒரு அருமையான பாடல், இனிமையான பாடல், Amen. ஆழமான தெய்வ கருத்துக்குள்ள பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தீர்கள். அதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களை, உங்கள் ஊழியங்கள், உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அனைவரையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஆமென். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நித்தியவர்த்த நிகழ்ச்சியிலே இதுவரை ஜெபம் செய்து பாடலை பாடினவர் சிஸ்டர் கருணாஸ் காப்ரோ ஒன்டாரியோ. நான் அடுத்த நிகழ்ச்சியாக வேத தியான பகுதியை கண் செல்ல போகிறோம். அந்த வேத தியான பகுதியை எடுத்து அதற்கு பிறகு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக 97 ரேடியோ மட்டுமல்ல மறு ஒளிபரப்பு கேட்கிற பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க வருகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காமணி ஃப்ரம் வான்கூவர். அவரை அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. Praise the Lord, Brother Mahendran. God bless you. God bless you too. இன்றைய நாளை வேத தியான பகுதியை மிக ஆறுதலாக தெளிவாக எடுத்துரைத்து கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபியுங்கள். இப்பொழுது உங்களோட ஒப்புக் கொடுக்கிற நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துங்கள். ஆமென் ஆமேன் ஆமேன். ஒரு சிறு ஜெபத்துடன் ஆரம்பிக்கிறேன். அதற்கப்புறம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். God bless you. Thank you, Lord. Father, we thank you, Lord, for this wonderful time, Lord. You have given us, Lord, with Nitya Balicham once again, deriving into, Lord, many nations of the world as they are, Lord Jesus, already been blessed by Sister Karuna and Brother Mahendran hosting it today, Lord. Starting the program and worshiping and praising you, and also Sister Karuna coming in also, Lord Jesus, for the time of worship, Lord Jesus, and the singing, Lord, and the way she has been praying, Lord, for many ways in which you have been leading her to, Lord. So we thank you for that, Lord. Bless her and her family as well. At this time, Lord, as I go into this word, Lord, this short devotional, Lord, I pray, Lord, that you would bless this to many listeners, Lord, and to those that have joined us. In Jesus' name I pray. Amen. Today, I would like to share just a short devotional on Peter and the church. You know, Peter is, I would first call him, before he became the apostle, was a fisherman, an ordinary fisherman, how the Lord's eyes were on him. He called him out, he came out and he started to, fish. And one day there was no fishing at all. He had tried and getting so tired of fishing, he didn't see any fish being caught. And Jesus caught his attention and he said to him, "This time try the fish on the other side of the boat with your net." And so he tried it on the right side of the boat with the net. And when he put the net out into the sea, he could not haul the fish out. It was so heavy. It was drawn. The whole boat was filled with fish. And when he saw that, and he could not even have enough fish, the net was so full to be able to put it all into his boat. He called the other fishermen to come, and they were also filling their own boats along with him. And when Peter saw this, his humanity, in his own humanity, he has just been now seeing the Lord and following him. And he called out and said to Jesus, "Oh Lord, I am a sinful man. I am a sinner. Depart from me," he said to him. Because now he sees the acknowledgement of the living God through Jesus, how he had come through and shown this marvelous, miraculous intervention. And through this, he's acknowledging true Savior through the Lord God Almighty. And so he is now, confronting God himself and acknowledging God. And that is his first confrontation, acknowledging God with this kind of intervention in his life. And from there on, you can see this normal
normal, very ordinary fisherman, from where to where, God takes him. Despite of his faults, failures, all that he could have come up with his own weaknesses, even to the point of after he started to follow Jesus, walked with him 3 years, he came to a point where he was tested, and he even denied Jesus himself 3 times. And having gone through that experience, he repented, got back into the fold, got back into the ministry once again with the Lord, forgiving him, taking him back. And at this point, and now it also says in Luke 22 verses 32 and 1 and 32, it says how Jesus again sees him and says to him, Simon Peter. At this time he's become Peter, and he's confronting him and saying to him, Peter, Satan has seeked you to sift you as wheat. Satan has seeked you to sift you as wheat, but I have prayed for you. Now pay attention to this, my friend. Jesus is saying to him, but I have prayed for you. Even before Satan starts to tempt him, sift him, do whatever he wants to attack him with, the Lord is now saying to him that he had already prayed for him, that your faith will not fail you. He's telling Peter and encouraging him that you will not fail in your faith. And when you come out of this, you will strengthen your brethren. So God is already giving him the focus while going through this and preparing him for this, while he's going to be attacked by the enemy, the devil, how his focus should be on the Lord. And my dear friends, the same thing for every one of us. What the Lord said to Peter is what for us. He's already interceding for us. No matter what valley experiences you are going through, no matter where you are at, what the enemy is trying to attack you and your family with, the Lord encourages us by saying he's already interceding for us. In no matter what the position and our circumstances are, our conditions are, he has already prayed for us, and he's giving us a focus, only to focus on him and only to look upon him, the author and the finisher of our faith. And he's telling us to look beyond that. So, Peter, who always calls himself, with his faults and failures, the Lord Jesus himself looks beyond his faults and giving him his encouragement at this time. He's doing the same with all of us at this time. He's encouraging you. He wants you to look beyond your faults, your failures, your weaknesses, because the Lord God Almighty is a compassionate God, a loving Savior. He never condemns or criticizes. He never puts you in a place where that is not his position. That is not why he is God. A God of love and comfort and compassion comes to save us, and that is why he is able to succumb us from all our situations, temptations, and failures, and take us where he puts us with us in a higher ground when we focus on him, when we follow him, when we put our trust in him. That is what it's all about when the Lord encouraged Peter this way. And following that also, he goes into Caesarea Philippi, and there he sees Peter again, and he says to him, where Jesus encourages. And what he says here is to Peter, he says, Peter, on this rock. Now, Jesus is renaming Peter the rock, the stone. By this time, Peter has become very mature individual, very mature in God, a strong man of God. So he's calling him from a different standpoint. He's calling him the rock, the stone, where his faith is so strong. The foundation of himself is Jesus Christ, the Lord, God Almighty. But then again, he's encouraging him and saying to him, on this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. So on this rock I will build my church. So the greatest foundation of it all is the Lord Jesus Christ himself, the head of the church. But he is encouraging Peter to say, on this rock, Peter, you are this rock. And I'm trusting the church to be a leader of the church, just like he's doing to every one of us. If he could do that with Peter, who was a fisherman, who came to that
point of how he grew in the Lord, how he was now becoming matured in the Lord because of the faith he had in the Lord. And despite of his faith false and beyond everything that he could have imagined to be, even failing the Lord 3 times in denying him, the Lord has, such a way in looking beyond that and seeing and focusing on you to take you to a higher ground, to take you to a level of faith that only he can do in and through you. So that is what he's doing with Peter at this time. And so he takes him, he encourages him, he gives him that focus to see now he is the rock, and he wants the church to be built on that foundation of the Lord God Almighty, who is the greatest foundation, the real foundation of our faith. The rock of ages is Christ our Lord. So that is what he's honoring and asking Peter to be, to be the rock. And he is the one of the greatest apostles and the leaders of the church that he brought, to the church as one of the apostles that I would like to honor and thank the Lord for. And of course, Jesus himself is the one who made him to be the way he was. And I'm encouraging all of you with the same call, with the same purpose. No matter who you are, what you are, it does not matter. God has that plan and that purpose for each and every one of us. When we confront him, once we know him as our Lord and our Savior, he will take us through that path, no matter what comes our way between the Lord and us through this life's journey. He will take us through, and he will fulfill that purpose and in which he has called us. And that is the way in which he's building his church today, and we are a part of it. So I thank the Lord for this word he has given us today in encouraging all of you. Thank you, Lord. At this time, I would like to also now go in and pray for all of the listeners that are listening at this time from Nithya Velicham, deriving from Toronto, Canada. And Brother Leslie is recording, and Sister Rita is also coordinating the program, along with Brother Mahendran, who is hosting this program today, for which we are very thankful. He's been a servant of the Lord who has been coming and doing this very faithfully Monday to Sunday with such a time, dedication, and service to the Lord because of his heart for souls. And also we would like to pray for Sister Dolly, who has got laryngitis. Even though she's would like to be present, she cannot participate because she has lost her voice because of laryngitis. So in the meantime, we will also remember our team members, Sister Subha's husband as well, and her family, and we'll continue to pray for the listeners. This is our very focus, is our listeners, and the 97 stations that have joined us. We thank you, all of you, in the name of the Lord, and welcome all of you. So thank you, Lord, at this time as we come, Lord, in your name once again, Lord. This is nothing but your love, your grace, and your mercy upon us, Lord. We do not take this for granted, Lord. This is the way in which you, Lord, have called your church, called your people. In the name of the Lord Jesus, I will build my church, and the gates of hell shall not prevail against it. And that is who we are, Lord, in Christ Jesus, the rock of our foundation. And we thank you, Lord, for Nithya Velicham and its foundation and the team members, Lord, that come and work together, Lord, Monday to Sunday, Lord, and also all the team members that are working Sunday morning, Lord, with the gospel Tamil radio, Sangamam Tamil radio, Lord Jesus, that comes, Lord, and Jesus work together, Lord, from morning till evening, Father, all the networks, programs that go on in the mornings as well, Lord. And we now, Lord, dedicate, Lord, this evening meetings as well, Father, from Nithya Velicham and the teamwork, Lord, that is going on. We pray, Lord Jesus, as we have already mentioned, Sister Dolly, for her laryngitis, that you would make her well even before the weekend comes, Lord, that she'll be able to participate and open up that voice once again in the name of Jesus. Plead your blood upon her and completely heal her. In Jesus' name I pray. Thank you for that. And we also remember Sister Subha and her household with her husband, that complete healing will come into that whole household, Lord, in Jesus' name upon him. And also for his salvation, we pray as we have been remembering him, Lord. And we thank you, Lord, for her time and service and dedication she has been giving so much to the Lord from Sister Subha's, Lord, calling and purpose, Lord, in her life. And the enemy cannot by any means, Lord, take anything away that belongs to her and her family, Lord. In the name of Jesus, we put a hedge of protection, Lord, in Jesus' name, and upon her children, and her husband, mainly, Lord, for this place in which, Lord, we call from, Lord, decree and declare over his life for salvation and healing, I pray. And we thank you for that.
Now we pray, Lord, for the listeners once again, Father. Lord, this is the purpose in which, Lord, we, Lord Jesus, focus and go in, day out, time, Lord Jesus, given to, Lord, the very purpose of the people that are listening, Father, Lord, and also, Lord Jesus, for the to YouTube and Facebook, Lord, that that Brother Leslie's recording, to go into it, Lord, for all the recordings, Lord Jesus, working into those media networks, Father. So we thank you for every one of them, the 97 stations that have joined us, Lord Jesus. Thank you for every one of them, that you see them, you will bless them, you will bring them and multiply their blessings, Lord Jesus, upon these stations and what they do, and everything that comes out of it, Lord, upon their places that they are, Lord Jesus, using these stations, Lord, and the countries and wherever they are representing it, Lord. So we thank you for them, Lord. Now we pray, Lord Jesus, as the listeners are listening, Lord Jesus, this is a purpose, this is the way, Lord, you have been ministering to them, Lord, through the word, through the singing, through the worship, everything that is going on. And now, Lord, the word is going to be preparing upon their hearts, Lord, to receive the word that is going to come, Lord, from the servants' lips, Lord, as you are preparing them, Lord, with your anointing upon them, Lord Jesus, and they would receive the word, Lord, not, Lord Jesus, be hearers only, but doers of the word. That is whom you are pleased with, Lord, not just be, Lord Jesus, fall by the wayside, Lord, but Lord, being fruitful, Lord Jesus. So we thank you for that, Lord. And Lord, we also pray, Lord, for whatever reasons, Lord Jesus, that many, Lord, that are sick, many, Lord, that are in the hospital, many, Lord, that are, for Lord Jesus, in situations, Lord, even being disabled or any other condition, Lord, we remember them so fondly, and Lord, with your love and grace and mercy and your healing virtues to flow through them completely, Lord, and touch them and save them and deliver them at this time. Even as the word has been prepared, there can be much deliverance flowing through your word as well. So we thank you, Lord, for the wonder working power of the Holy Spirit alone that is able to, Lord, emanate and come and touch and save them and completely deliver them in Jesus' name. And we thank you, Father, for the listeners, even as they are, Lord, been probably waiting upon you, Lord, with many of their tears and their requests, Lord. We do not know them, but you see them, you hear them. You are the one who created them with that plan and that purpose, that you would fulfill them in their hearts and lives and give them that peace and love and joy you have promised them, Lord. No enemy can snatch them out of your hands, because you have bought them with a price. You prayed, Lord, on the cross of Calvary through your blood and shed blood and the broken body, Lord. So we thank you, Father. Lord, I now pray, Lord Jesus, even as you are supplying their needs, Lord, meeting their needs, Lord, whatever they might be, because you are the one who is our supplier. You are the one who said, the blessings of the Lord maketh rich and addeth no sorrow. And thank you for that promise, Lord. You can, Lord, supply all your needs according to your riches in glory through Christ Jesus. In Jesus' name we pray. Amen and amen. Amen. Thank you, Sister Rajani Alangamani, for your prayer. God bless you and your ministry. தொடர்ந்து Amen. நாங்கள் நற்சிந்தனை கேட்போம். இன்றைய நாளே நற்சிந்தனையின் தலையங்கம் என்ன அல்லாமல். யோவான் 15ஆம் அதிகாரம் 5 சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நற்சிந்தனை. தமது கடைசி போஜனத்துக்கு பின்னர் ஆண்டவர் தமது சீசரிடம் அநேக காரியங்களை எடுத்து விளம்பினார். இந்த உலகத்தை விட்டு தான் போகும் நாட்கள் நெருங்கி விட்டதை உணர்ந்த அவர் எல்லா விதத்திலும் தமது சீர்களை பிறப்படுத்தியதை யோவான் 13ஆம் அதிகாரம் 38 16ஆம் அதிகாரம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கலாம். தான் போன பிற்பாடு என்னதான் நேரிட்டாலும் தம்மை நிலைத்திருந்தால் சகலத்தை மேற்கொள்ள முடியும் என்பதை திராட்சை செடியும் கொடிகளும் என்ற உவமையை மூலமாக விளங்கி காண்பித்தார். ஒலிவ மரம், அத்திமரம், திராட்சை செடி, இம்மூன்றும் இஸ்ரவேலின் முக்கிய மரங்களாகும். இவற்றில் திராட்சை செடியானது தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலின் ஆவிக்குரிய வாழ்வின் சுதந்திரத்துக்கு ஒப்புயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை செடியில் கனி தோன்றுவதில்லை, அதிலிருந்து புறப்படும் கொடிகளே திராட்சை குலைகளை தருகிறது. ஆனால் அந்த கொடிகள் செடியில் நிலைத்திருந்தால் மாத்திரமே அது கனி கொடுக்கும். ஏனெனில் கனி கொடுப்பதற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நீரும்
சகலமும் செடியிலிருந்து தான் கொடிகளுக்கு அனுப்பப்படுகிறது. ஆக இஸ்ரவேல் தன்னை அழைத்த கர்த்தரில் நிலைத்திருந்தால் அது வாழ்வு சகலமும் ஆசீர்வாதமாக இருக்கும். கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல் என்பது முழுமையான விசுவாசத்துடன் அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையில் அசையாது நிலைநிற்பது ஆகும். கொடியொடிந்தால் அது காய்ந்துவிடும், பலன் கொடுக்காது. இதுதான் நமது வாழ்வும். ஆண்டவரையே சார்ந்து அவரிலே நிலைத்திருக்கும் வரைக்கும் நம்மை எதுவும் அசைக்க முடியாது. ஆனால் அநேகர் தமக்கு சரியென்று தோன்றுவதை செய்து நல்லவர்களாக நேர்மையாக எத்தனிப்பதுண்டு. ஆனால் ஆண்டவரோ ஒரு கொடியானது செடியில் நிலைத்திருந்த நல்லதும் அதிகமானதுமான கனிகளை கொடுப்பது போல உண்மையான நல்ல சரியான வாழ்வதற்கு ஒரே வழி இயேசுவில் நிலைத்திருந்து வாழ்வதை தவிர வேறொன்றும் உதவாது இருக்கிறார். கிறிஸ்து இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. நமது சுயமுயற்சிகளும் பிறருடைய ஆலோசனைகளும் ஒரு அளவுக்குத்தான். கிறிஸ்துவில் தங்கி நிலைத்திருக்கும் போது அவர் யாவையும் நேர்த்தியாக நடத்துவார். கிறிஸ்து நமக்காக வைத்திருக்க போஷனை உதாரணம் செய்து வாழ்வில் நாம் ஏன் வீணாக்க மாண்டு போக வேண்டும்? ஆண்டவரை இருக பற்றி கொள்வோம். ஒவ்வொரு அடி எடுத்து வைத்தாலும் ஆண்டவரை பற்றி கொண்டு அதிக கனி கொடுப்போமாம். தொடர்ந்து நான் ஊழியருக்காக ஜெபிப்போம். இன்றைய நாளிலே சிஸ்டர் கிரேஸ் முதல் தடவையாக செய்து கொடுக்கிறார்கள். சிஸ்டர் கிரேஸ் அது மட்டுமல்ல, வருகிற உபவாச துதி ஆராதனையிலே செய்து கொடுக்கிற சிஸ்டர் ஹெப்சி டேவிட், ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஜெயராஜ் செய்து கொடுக்கிறார். இன்றைய நாளே செய்து கொடுப்பவர்கள் சுசேகி ஜஸ்டினா, சிஸ்டர் கிரேஸ், பாஸ்டர் ஞானப்பிரகாசம், பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிக்குலோ, பாஸ்டர் ஆண்டன். ஊழியருக்காக நாங்கள் பாடப்பட்டு ஜெபித்து செய்தியை கடந்து செல்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலியில் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தை வெளிச்சத்திலே சனி ஞாயிறு நடக்கிற துதி உபாசனை வார்த்தை கொடுத்த ஊழியர்களை உமது பொற்பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறோம் சுவாமி. நேரம் காலம் பார்க்காது ஓடோடி வந்து உமது நாமத்தை மயப்படுத்த வேண்டும், வார்த்தை விளங்க விதைக்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து இந்த ஊழியரை இந்த சங்கம வானுக்கு தந்தவரே, அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. ஐயா, அந்த ஊழியர்கள் வார்த்தையில கொடுக்கும் பொழுது சுவாமி, அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக 97 ரேடியோவிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டல்ல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஒன்றானமை தேவனை தேவ செய்தியின் மூலம் கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தேவனே, அன்று லிஸ்த்ரா இந்த நாட்டிலே பவுல் பிரசன்னம் பண்ணி கொண்டிருக்கையில் ஒரு சப்பானி வார்த்தை ஊற்றி கேட்டான், எழும்பி நடந்தான்னு சொன்னீரே, அப்படியான அடையாள அற்புதங்கள் இன்றைய நாள் நடக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, அந்த ஊழியக்காரர்கள் ஐயா முழங்கால் படியிட்டு உங்கள் அபிஷேகத்தால் நிறைந்து என்ன வார்த்தை கொடுக்க வேண்டுமோ என்று நீர் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் எங்களுக்கு கொடுக்கும்போது சாமி, அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து சாமி, இன்றைய வார்த்தையில கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உமது இரத்த கோட்டைகளை மூடுகிறேன். ஒரு அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பம், ஒரு வல்லமையால் நிரப்பம். அந்த பிள்ளைகள் வார்த்தையை கொடுக்கும் பொழுது அபிஷேகம் இறங்கட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட, எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் வெளியேற நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். சிலுவை நிழலில் தங்கிவிட்டேன், சீக்கிரம் வந்து அழைத்து செல்லும் இயேசுவே இயேசுவே. எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டும் மடிந்து நானும் போவதில்லை, சிருஷ்டியின் நிழலங்கே சிறகள் என்னை மூடிடுவார்,
சிலுவை நிழலில் தங்கிவிட்டேன், சீக்கிரம் வந்து அழைத்து செல்லும். துன்ப நேரம் நேர்ந்த எனக்கு ஆறுதலாக வந்திடுவார். பிறந்தரும் கிறிஸ்துவால் அனைத்தையும் நான் செய்திடுவேன். பிறந்தரும் கிறிஸ்துவால் அனைத்தையும் நான் செய்திடுவேன். சிலுவை நிழலில் தங்கிவிட்டேன், சீக்கிரம் வந்து அழைத்து செல்லும். ஆமென். இதுவரை நேரமும் துதித்தோம், ஆராதித்தோம், வேதத்தியான பாடலை பாடினோம். தேவசதி கருத்து சொல்ல போறோம். நேரம் 4:30. தொடர்ந்த நேரம் இப்பொழுது சரியாக 7:30 மணி. இன்றைய நாளில்